வெல்கம் டு மை சேனல் சாய் கேட் கெமிக்கல். ஸோ இன்றைக்கி மாஸ்டர் ஆன்சரை வந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம தெர்மோடைனாமிக்ஸுக்கு போகிறோம். சரியா? ஸோ தெர்மோடைனாமிக்ஸில் சின்ன சின்ன ப்ராசஸ்லாம் பார்த்துட்டு அது அப்படியே சைமல்டேனியஸ்லி அதை பேஸ் பண்ணி அதை ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ பிஃபோர் கோயிங் டு த சப்ஜெக்ட், ஸோ ஃபஸ்ட்டு தெர்மோடைனாமிக்ஸ்னால் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் தெர்மோடைனாமிக்ஸ்? ஏதாவது ஐடியா இருக்குதா? ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யுவர் தெர்மோடைனாமிக்ஸ் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இது ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணினாவே கிளியர் ஆயிரும் நம்ம சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு. ஸோ தெர்மோடைனாமிக்ஸ்ங்கிறது என்னது? ரைட்டா? ஸோ இப்போ இந்த தெர்மோடைனாமிக்ஸை வந்து நீங்கள் ரெண்டாக பிரிங்க. ஓகேவா? இப்படி ரெண்டாக பிரித்தா அப்படின்னா தெர்மோ, ஓகேவா, தெர்மோ இண்டிகேட்ஸ் யுவர் எனர்ஜி, டைனாமிக்ஸ் இண்டிகேட்ஸ் யுவர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகேவா? சரியா? இப்போ இது ரெண்டும் சேர்த்து அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் யுவர் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். சரியா? இதை ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு படிக்கிறப்ப டைனாமிக்ஸை வந்து நம்ம பவர்னு சொல்லலாம். ஓகேவா? எப்படி வேணால் வேர்ட்ஸ் வரும். The science that deals with the transformation of energy from one form to another form. For example, என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க, ஃபேன் ஓடுது, அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு யுவர் விண்ட் எனர்ஜி. சரியா? அதே மாதிரி இப்போ ஆஸ் எ கெமிக்கலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பைக் ஸ்டார்ட் பண்ணுறோம், செல்ஃப் ஸ்டார்ட் கொடுக்குறோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. உள்ள ஸ்பார்க் ஆகுது, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது, கெமிக்கல் எனர்ஜி. வண்டி ஓடுது, மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இதான் வந்து வி கால்ட் அஸ் தெர்மோடைனாமிக்ஸ். ரைட்? இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெர்மோடைனாமிக்ஸ் அண்ட் யுவர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். தெர்மோடைனாமிக்ஸும் படிச்சிருக்கீங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். என்ன வரும்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டெஃபினேஷன் என்ன வரும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர். ஸோ எனர்ஜி, அதுவும் எனர்ஜி தான். அப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ தெர்மோடைனாமிக்ஸு சிம்பிளாக சொன்னால் தெர்மோடைனாமிக்ஸ் டீல்ஸ் வித் என்ன சொல்லுவாங்க அப்படி, இப்போ தெர்மோடைனாமிக்ஸ் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டீல்ஸ் வித் ஹவு, எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. இட் இண்டிகேட்ஸ் யுவர் ரேட். சரியா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இண்டிகேட்ஸ் யுவர் ரேட். தெர்மோடைனாமிக் இண்டிகேட்ஸ் யுவர் அமௌண்ட். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் டீல்ஸ் வித் தெர்மோடைனாமிக்ஸ். ரேட் ஆஃப் எனர்ஜி டீல்ஸ் வித் யுவர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ தெர்மோடைனாமிக்ஸ் வந்து எப்படி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறது சொல்லாது. சரியா? எவ்வளோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது மட்டும் தான் சொல்லும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எவ்வளோ நேரத்தில் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லணும். இப்போ சிம்பிளாக நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இதை ஞாபகம் வச்சுக்கோ, இதை வச்சு ரிலேட் பண்ணிக்கோ. நீ எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றியோ அது வந்து தெர்மோடைனாமிக்ஸ். நீ எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றியோ அது வந்து தெர்மோடைனாமிக்ஸு. எவ்வளோ நேரத்தில் வந்து சாப்பாடு உனக்கு டைஜஸ்ட் ஆகுதோ அது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றியோ அது வந்து தெர்மோடைனாமிக்ஸு. எவ்வளோ நேரத்தில் வந்து உன் சாப்பாடு டைஜஸ்ட் ஆகுதோ அது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். சரி, இது வந்து ரொம்ப உனக்கு ஞாபகம் வச்சுக்கிறது. எல்லாம் எங்கேயுமே எழுதிட்டு இருக்காதீங்க. இதை வந்து நீ மண்டையில் ஏற்றிக்கோ, சைடில் நோட்ஸில் வந்து வேணால் எழுதிக்கோ. ஸோ தட் யூ கேன் டிஃப்ரென்ஷியேட் யுவர் தெர்மோடைனாமிக்ஸ் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றியோங்கிறது அமௌண்ட்டு, தட் டீல்ஸ் வித் யுவர் தெர்மோடைனாமிக்ஸ். எவ்வளோ நேரத்தில் அது டைஜஸ்ட் ஆகுதுங்கிறது ரேட்டு, அது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு தெர்மோ ஃப்ளாஸ்க் இருக்குது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? என்கிட்ட தெர்மோ ஃப்ளாஸ்க் இருக்குது. சரியா? இப்போ இதில் வந்து நான் டீ வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து நான் டீ வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இது ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேவா? வீட்டிலேருந்து டீ போட்டு தெர்மோ ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போகிறேன். இந்த டீயோட டெம்பரேச்சர் வந்து 90 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீயோட டெம்பரேச்சர் வந்து 80 டிகிரி வச்சுக்கோங்க. டீயோட டெம்பரேச்சர் வந்து 80 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு தெர்மோ ஃப்ளாஸ்கில் இருக்க டீயை ஊற்றுனீங்கன்னா இதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 75 டிகிரி செல்சியஸ் இருக்குது. சரியா? என்கிட்ட ஒரு தெர்மோ ஃப்ளாஸ்க் இருக்குது. நான் வீட்டில் வந்து டீ ஊற்றிட்டு டீயை கொதிக்க வச்சு டீயை மேக் பண்ணிட்டு தெர்மோ ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஸோ வீட்டில் இருக்கப்போ டீயை ஊற்றுறப்ப டெம்பரேச்சர் வந்து 80 டிகிரி செல்சியஸ் இருக்குது. சரியா? 2 மணி நேரம் நான் 2 மணி நேரம் ஆச்சு எனக்கு ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிறதுக்கு. அப்போ வந்து நீ கொஞ்சம் ஊற்றி கொடுத்த அப்படின்னா இப்போ 2 மணி நேரம் கூட வேணாம், நீ ஒரு 5 மணி நேரம் வச்சுக்கோ. சரியா? நான் இன்னும் டைம் இன்ஸ்ட் பண்ணேன். ஸோ 5 மணி நேரம் ஆச்சு. 5 மணி நேரம் கழிச்சு நான் டீயோட டெம்பரேச்சர் எடுத்து பார்த்தேன், என்ன பண்ணோம், 75 டிகிரி செல்சியஸ் இருக்குது.
சரியா? இப்போ இதில் தெர்மோடைனமிக்ஸ் எதுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்னது? தெர்மோடைனமிக்ஸுங்கிறது எவ்வளோ எவ்வளோ ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, எவ்வளோ ஹீட் வந்து குறைஞ்சிருக்குது, 5 டிகிரி செல்சியஸ். சரியா? 80லேருந்து 75, 5 டிகிரி செல்சியஸா? 5 டிகிரிங்கிறது என்னது? அமௌண்ட். எவ்வளோ 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 டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்குது? வீட்டில் இருந்ததுக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுக்கும் டீயோட டெம்பரேச்சர் எவ்வளோ டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்குது? 5 டிகிரி செல்சியஸ். எவ்வளோ நேரத்தில் குறைஞ்சிருக்குது? 5 hours. ஸோ யுவர் 5 hours indicates your heat transfer and 5 டிகிரி செல்சியஸ் indicates your thermodynamics. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப பேசிக்ஸு. இது வந்து எல்லாத்துக்குமே வந்து தேவையில்லைன்னு நினைக்காத சப்ஜெக்ட் நம்ம படிச்சுக்கலாம். பட் இது தெரியணும் ஜென்ரலாக தான், சிம்பிளா. நீ வந்து சாப்பாடு சாப்பிட்ற, ஓகேவா? 10 சப்பாத்தி சாப்பிட்ற அப்படின்னா அமௌண்ட் 10, அது தெர்மோடைனாமிக்ஸ். ஓகேவா? காலையில் சாப்பிட்ற மத்தியானத்துக்குள்ளே டைஜஸ்ட் 3 ஹவர்ஸில் டைஜஸ்ட் ஆச்சு அப்படின்னா அந்த 3 ஹவர்ஸ் ரேட்டு வி கால்ட் அஸ் டைம், ரேட்டு டைமு, அது வந்து உனக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து என்ன சொல்லணும்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குது சொல்ல தெரியாது, ஆனால் எவ்வளோ நேரத்தில் சேஞ்ச் ஆயிருக்குது, எப்படி சேஞ்ச் ஆயிருக்குதுங்கிறது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிடும். தெர்மோடைனாமிக்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா, எப்படி சேஞ்ச் ஆயிருக்குதுன்னு அது தெரியாது, ஆனால் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குங்கிறது அது தெரியும். அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி சேஞ்ச் ஆகும்னா, கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷனால உனக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. சரியா? அது ஹவு, எவ்வளோ டைமில் நடக்குதுங்கிறது ரேட். ஸோ யுவர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டெல்ஸ் அபவுட் ஹவு மச் ஹீட் ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்டு. ஓகேவா? ஹவு மச் ஆஃப் த ரேட் இட் ஹேஸ் பீன் கிவன். எப்படி நடந்திருக்குது, எவ்வளோ நேரத்தில் நடந்திருக்குங்கிறத ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நடந்திருக்குது, அமௌண்ட். ஓகேவா? ஸோ தெர்மோடைனமிக்ஸ்ங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது ரேட் ஆஃப் எனர்ஜி. பாஸ் பண்ணிட்டியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஒர்க் டன். இதை பேஸ் பண்ணி உனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஒர்க் டன்னை பொறுத்த வரைக்கும், ஸோ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஸோ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னு வந்துச்சுன்னா அப்படின்னா நெகட்டிவ். பை த சிஸ்டம்னு வந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ். சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சண்டேல நீ அடி வாங்கினா அது நெகட்டிவ், நீ அடி கொடுத்தீன்னா அது பாசிட்டிவ். இப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக வருது. ஆன் த சிஸ்டம் அடி வாங்குற, ஆன் த சிஸ்டம்னா நெகட்டிவ். அடி கொடுக்குற பை த சிஸ்டம் அதுனா பாசிட்டிவ். மற்றது ஒன்று தெரியுங்க, இது வந்து தெரியுங்களா? ஹீட் அவுட்னா என்ன சொல்லுவீங்க? ஹீட் அவுட்னா என்ன சைன் வரும்? ஹீட் இன்னுன்னா என்ன சைன் வரும்? ஹீட் அவுட் வெளியில போகுது, நெகட்டிவ். அப்போ இதுக்கு இன்னொரு பேர் என்ன? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸிட் ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸிட் வெளியில போறது. ஸோ எக்ஸோதெர்மிக். ஹீட் இன்னா பாசிட்டிவ், எண்டோதெர்மிக். இது எண்டோதெர்மிக். எக்ஸிட் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா எக்ஸோதெர்மிக். ஸோ அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, கால்குலேஷன் ஆஃப் ஒர்க் டன். இதை ஞாபகம் வச்சுக்கணும், இதான் யூஸ் ஆகும். கால்குலேஷன் ஆஃப் ஒர்க் டன் என்ன வரும்னா, W is equal to, இதுதான் பேஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? V1 V2 PdV. ஓகேவா? இதை மறந்துடாதீங்க, இது வெரி வெரி பேஸ் ஈக்குவேஷன் ரிகார்டிங் யுவர் ஒர்க் டன். ஓகேவா? ஸோ இந்த பிங்கிறது என்னன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், EXT, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். சரியா? இது இதோட கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். இது கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? எப்போ வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, ரெண்டு கண்டிஷனில். ஒன்று வந்து க்ளோஸ்டு சிஸ்டம், இன்னொன்று வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ். இதை மறந்துடாதீங்க, மேபி கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா?
ஸோ இந்த பேஸ் ஈக்குவேஷன் மறந்துடாத, ஒர்க் டன்னை பேஸ் பண்ணி கால்குலேஷன் போடணும் அப்படின்னாவே என்ன வரும், V1 to V2 PdV. சரியா, இது ரெண்டே கண்டிஷன் தான் ஒர்க் ஆகும். என்ன கண்டிஷனா, ஒன்று க்ளோஸ்டு சிஸ்டம், ஒன்று ரிவர்சிபிள் ப்ராசஸ், ஒன்று இர்ரிவர்சிபிள் ப்ராசஸுக்கு இந்த ஈக்குவேஷன் செட் ஆகாது. இதை எங்க நோட் போட்டு எழுதிக்கோ. நோட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பி. எல்லாமே போர்டில் இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. சில விஷயங்கள் நான் வேர்டிங்ஸில் சொல்லுவேன், அதெல்லாம் சைடில் அப்படியே எழுதிட்டே வாங்க. ஒரு தனி நோட் போட்டுக்கோ. தெர்மோடைனமிக்ஸுக்கு யூ வில் பி சால்விங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம் அண்ட் ரிவர்சிபிள் ப்ராசஸ்ஸு. சரியா, ஸோ இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு இந்த கால்குலேஷன் ஒர்க் ஆகாது. சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஃபெமிலியரான டாபிக்கு டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ். என்னென்ன ப்ராசஸ் இருக்குது? ஐசோதெர்மல், ஐசோபேரிக், ஐசோகோரிக் அண்ட் அடியாபேட்டிக். சரியா, ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஐசோதெர்மல், ஐசோதெர்மல், ஐசோபேரிக், ஐசோகோரிக் அண்ட் அடியாபேட்டிக். ஸோ இப்போ இது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐசோதெர்மல். ஃபர்ஸ்ட் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா என்ன வரும்? டெம்பரேச்சர் வில் பி கான்ஸ்டன்ட். ஸோ இது எப்படி கொண்டு வரன்னு மட்டும் பாருங்கள். நிறையா காலேஜஸ் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இப்போ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள். ஸோ அந்த சம்டைம்ஸ் உங்கள் கேவி நாராயண் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் கேவி நாராயண் புக்கை ரெஃபர் பண்ணால் போதும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா, ஸோ கேவி நாராயணில் நம்ம ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் படிச்சிருப்போம். அது எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ இப்போ வந்து ஒர்க் டன் கால்குலேஷன், ஓகேவா? ஸோ ஒர்க் டனோட பேஸ் ஃபார்முலா என்னது? W = இன்டெக்ரல் ஆஃப் PdV. சரியா, இது V1 to V2, இதை மறந்துடாதீங்க. சரியா, இப்போ நம்மளுக்கு நான் அசம் பண்ணுவோம் ஐடியல் கேஸ். எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா உனக்கு ஐடியல் கேஸ் தான். ஐடியல் கேஸ் = PV = nRT. சரியா, இப்போ இங்கே பிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும்? W = V1 to V2. பிக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? nRT/V dV போடலாமா? கரெக்டானே? இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணினா கரெக்டா? சரி, இப்போ இதுல இருந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் வெளில எடுத்துக்கோ. அப்போ W = nRT கான்ஸ்டன்ட் வந்துடும். இன்டெக்ரல் ஆஃப் dV/V, லிமிட் V1 to V2. இதை பண்ணினா nRT ln of V2/V1. இது W ஓட ஈக்குவேஷன். ரைட், நம்ம வந்து புக்கில் படிக்கிறப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த ஈக்குவேஷன் மட்டும் நம்ம மக்கப் பண்ணிட்டு போயிருப்போம். பட் எங்கேருந்து வந்து பார்த்தியா பேஸ் ஈக்குவேஷன் தான். ஸோ இந்த பேஸ் ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சிங்கன்னா இதில் ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஐசோதெர்மல் ப்ராசஸ். இப்போ இது கேட்க மாட்டாங்க. இப்போ இது இவ்வளோ டெரைவ் பண்ணிட்டீங்களே கவனி. இப்போ நீங்களே இவ்வளோ டெரைவ் பண்ணிட்டீங்க. ஐசோதெர்மல் ப்ராசஸ்ங்கிறது என்ன? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு தெரியும், ஃபைனல் ஈக்குவேஷன் தெரியும், பேஸ் ஈக்குவேஷன் தெரியும். அவன் கேட்கறது ஒன்றே ஒன்று தான். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யுவர் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இன் ஐசோதெர்மல் ப்ராசஸ்? எப்படி பண்ணுவீங்க? நம்ம எல்லாமே தெரியும், ஆனால் கொஸ்டின் எப்படி வருது பார்த்தியா? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யுவர் என்னது ப்ரெஷர் அண்ட் யுவர் வால்யூம்? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, யுவர் ப்ரெஷர் வில் பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் வால்யூம். யுவர் ப்ரெஷர் வில் பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஸோ இதுக்கு கிராஃப் எப்படி வரும் அப்படின்னா, நீ பிக்கும் விக்கும் போடணும் அப்படின்னா இங்கே இருக்குன்னா இப்படி வரும். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி வேணா வரும்னு பார்த்துக்கோ. வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யுவர் ப்ரெஷர் அண்ட் வால்யூம்? சிம்பிள் தான், இதுலேருந்து கொண்டு வந்துடு. P = nRT/V
வி. அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுதா? இப்படிதான் பேஸ் கொண்டு வரணும். ஒன்னொன்னா எப்படி கொண்டு வரணும்னு பாருங்க. உனக்கு எல்லா விஷயமுமே தெரியும், நீ கொடுக்குற கொஸ்டின் அந்த விஷயத்துலயும் இருக்கும், கொஞ்சம் யோசிக்கணும். அப்பதான் கேட்ல கேட்கணும். இந்த இஸ்ரோ பார்க்கு மாதிரி கேட்டுருவாங்க. வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யோர் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இன் ஐசோதர்மல் ப்ராசஸ்? ஸோ இதுதான் முக்கியம். இந்த மாதிரி போட்டுக்கோ, இல்லை எதுவுமே கொஸ்டின்ஸ் எழுதி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஐசோபேரிக் ப்ராசஸ். ஸோ ஐசோபேரிக்ல என்ன வரும்? ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். சரியா? பேஸ் ஈக்குவேஷன் என்னது? W ஈக்குவல் டு, அப்படியே சொல்லிட்டே இருங்க, உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். V1 V2 PdV. என்ன ப்ராசஸ் இது? ஐசோபேரிக்ல ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் Pயா அப்ளை பண்ண V2 மைனஸ் V1. இப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம் போடுறப்ப என்ன வரும்? கிராஃப் எப்படி வரும்? என்ன கண்டிஷன்? ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன்லாம் வந்து அது மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ அடுத்தது போட்டலாம். ஐசோகோரிக்னா ஐசோகோரிக் ப்ராசஸ்னா வால்யூம்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்படியே என் கூட சொல்லுங்க. அப்படியே வாட் இஸ் த பேஸ் ஈக்குவேஷன்? W ஈக்குவல் டு V1 to V2 PdV. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்? வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்போ என்ன ஆகும்? 0. அப்போ ஒர்க் டன் வந்து 0. இப்போ கிராஃப் வரையணும் அப்படின்னா வால்யூமுக்கும் ப்ரெஷருக்கும் போடணும் அப்படின்னா திஸ் வில் பி கான்ஸ்டன்ட். இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி வரும்? இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் த ஒர்க் டன் இன் ஐசோகோரிக் ப்ராசஸ்? 0. அது எப்படி வந்துங்கிறத. அப்போ நீ அது ஞாபகம் வரணும் அப்படின்னா பேஸ் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோ. சப்ஸ்டியூட் பண்ணினா உங்க ஆட்டோமேட்டிக்காக நீ மக்கப் பண்ண கூட தேவையில்லை. Next one, adiabatic process. So what do you mean by adiabatic? இப்போ ஐசோதெர்மலுக்கு T கான்ஸ்டன்ட்ங்கிறீங்க, ஐசோபேரிக்கு P கான்ஸ்டன்ட், ஐசோகோரிக்கு வால்யூம் V கான்ஸ்டன்ட். adiabatic ப்ராசஸ்னா உனக்கு Q will 0. It means that there will be no any heat exchange between the system and surroundings. சரியா? இப்போ சிம்பிளாக வந்து இப்போ என்கிட்ட கண்டெய்னர் இருக்குது, இதை நான் ஹீட் பண்ணி உள்ள 50 டிகிரி செல்சியஸ் நான் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த 50 டிகிரி வெளியிலையும் போகாது, இந்த டெம்பரேச்சர் உள்ளேயும் வராது. இட் வில் மெயின்டைன் இட். சரியா? ரைட். இப்போ இதுக்கு கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோ. அடியாபேட்டிக் ப்ராசஸுக்கு பிவி நியூஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ். அடியாபேட்டிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பிவி நியூஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரியா? ஸோ இந்த நியூங்கிறது என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா தெரியும் எல்லாத்துக்கும் நினைக்கிறேன். சிபி பை சிவி. ஓகேவா? இது எப்போ அப்படின்னா யுவர் சிபி வில் பி கிரேட்டர் தென் சிவி அப்படின்னா அப்போ என்ன வரும்னா சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர். இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா? இது எல்லாமே தெரியும் உனக்கு. சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர். ஆனால் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க? சரியா? இஃப் த சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர்னா வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யோர் சிபி அண்ட் சிவி தான் கேட்பாங்க.
உனக்கு இது மட்டும் தான் தெரியும், ஆனால் இது தெரியாதுல்ல. அப்போ சிபி வில் பி கிரேட்டர் தென் சிவி. இஃப் சிபி என்னன்னு தெரியுமா? சிபிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, சிவிங்கிறது ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஓகேவா? ஸோ சிபிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, சிவிங்கிறது ஸ்பெசிஃபிக் வால்யூம். இது ரெண்டையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வி கால்ட் ஆஸ் அன் ஹீட் கெப்பாசிட்டி. ஜென்ரலாக இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ ஒரு இடத்துல ஒரு நேம் இருக்கும். ஹீட் கெப்பாசிட்டிக்குள்ள தான் சிபி ஸ்பெசிஃபிக் ஹீட், ஸ்பெசிஃபிக் வால்யூம். இஃப் யுவர் ஸ்பெசிஃபிக் ஹீட் வில் பி கிரேட்டர் தென் ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னா சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர். சரியா? இப்போ பிவி நியூஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா பிஏ மட்டும் கொண்டு வந்தேன். அப்போ கான்ஸ்டன்ட் பை வி நியூ வருமா? சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன அப்ஜெக்டிவ்? யூ ஹேவ் டு டெரைவ் த ஒர்க் டன் இன் அடியாபேட்டிக் ப்ராசஸ். பேஸ் ஈக்குவேஷன் என்னது? W is equal to V1 to V2 PdV. இந்த Pக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? V1 to V2 என்ன பண்ணுறேன்? C by V into nu dV. சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? CL எடுக்கணும். ஆமாம், C இப்படி போட்டு V1 to V2 C into dV by V nu. C கான்ஸ்டன்ட் தானே, இதை நான் வெளில எடுத்துக்கிறேன். ரைட்டா? இப்போ இது வரைக்கும் புரியுதா? இப்போ இது மட்டும் பேசிக் மேக்ஸு, இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து இப்போ நான் போடுறேன் அப்படின்னா அப்போ என்ன வரும்? ஸோ W is equal to C into இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா V minus nu plus 1 minus nu plus 1 லிமிட் வந்து V1 to V2. இது மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த மேக்ஸை மட்டும். V into minus nu plus 1 minus 1. ஸோ இதை மட்டும், இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இப்படி வரும் மேக்ஸ். dV by V பண்ணிங்கன்னா உன்னோட டினாமினேட்டர் வந்து மேலே போயிட்டு மைனஸ் நியூ ப்ளஸ் 1 மைனஸ் நியூ ப்ளஸ் 1. டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க பார்ப்போம். மைனஸ் நியூ ப்ளஸ் 1 பை மைனஸ் நியூ ப்ளஸ் 1. ரைட்டா? இப்போ இதை நீ பண்ணா என்ன வரும்? இப்போ W is equal to C by கீழே நம்ம டினாமினேட்டரில் என்ன இருந்தது? மைனஸ் நியூ ப்ளஸ் 1 இருந்ததா? அதை நான் வந்து 1 மைனஸ் நியூன்னு ஆக்கிட்டேன். சரியா? இப்போ W is equal to அதை என்ன பண்ணுறேன்? C by மைனஸ் நியூ ப்ளஸ் 1 இருந்தது, அதை வந்து 1 மைனஸ் நியூன்னு ஆக்கிட்டேன். அப்போ ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும்? V by இங்கே 1 மைனஸ் நியூ V1 to V2. ரைட்டா? புரிஞ்சுதா? அது எப்படி வந்தது? மைனஸ் நியூ ப்ளஸ் 1 இருந்தது, நான் 1 மைனஸ் நியூ ஆக்கிட்டேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். C by 1 minus nu upper limit V2 1 minus nu and minus V1 1 minus nu. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க 1 minus nu into C V2 1 minus nu minus C1 V1 1 minus nu. சூப்பர். இப்போ இது எப்படி பண்ணலாம்? இப்போ நம்மளோட அடியாபேட்டிக் ப்ராசஸோட பேசிக் ஈக்குவேஷன் என்னது? ஒர்க் டனுக்கு தெரியும், W is equal to PdV integral of V1 to V2. அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கு இப்போ நான் சொன்னேன் PV நியூ is equal to C. இப்போ நம்மளோட ரெண்டு காம்பனண்ட் வச்சுக்கோ. P1 V1 நியூ ஈக்குவல் டு P2 V2 நியூ ஈக்குவல் டு C. சரியா? இது ஃபஸ்ட்டு போட்டுக்கோ, இதை செகண்ட் போட்டுக்கோ. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் சப்ஸ்டியூட் 2 in 1 போட்டு சால்வ் பண்ணி பார்ப்போம் எல்லாரும். நான் இங்கேயே சால்வ் பண்ணிடுறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. 2 in 1 2 in 1ல் போட்டேன்னா என்ன ஆகுது? ஸோ 1 by 1 மைனஸ் நியூ அப்படி சொல்லி பார்ப்போம். சிக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? இங்கே V2 இருக்குதா? அப்போ V2ஓட டேர்ம் எடுக்கும். P2 V2 நியூ, ஓகேவா, பை V2 1 மைனஸ் நியூ இன் மைனஸ் C1க்கு பதிலாக P1 V1 நியூ பை V1 1 மைனஸ் நியூ. ரைட்டா? இப்போ சிக்கு இங்கே V2 இருக்கனால இங்கே C டேர்ம்ஸை V2ன்னு எடுத்துட்டேன். ஸோ P2 V2 நியூ அந்த ப்ராக்கெட் அப்படியே எடுத்துக்க. V2 1 மைனஸ் நியூ மைனஸ் P1 V1 நியூ V1 1 மைனஸ் நியூ. சரியா? இப்போ உள்ள இருக்கிறத நீ எக்ஸ்பேண்ட் பண்ணு. இப்போ 1 மைனஸ் நியூ, இது P2, அதான் நீ எக்ஸ்பேண்ட் பண்ண பார்ப்போம். நியூ
இது வந்து என்ன ஆகும்? V2 into V2 minus nu. கரெக்டா? ரைட். ஸோ மைனஸ் கீழே எழுதிக்கிறேன் P1 V1 நியூ, இது V1 மைனஸ் V1 மைனஸ் நியூ. அதை கரெக்டாக வருதான்னு பாருங்க, செக் பண்ணுங்க. கட். சூப்பர், முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ என்ன வரும்? இங்கே ப்ளஸ் நியூ மைனஸ் நியூ, ப்ளஸ் நியூ மைனஸ் நியூ. அப்போ என்ன வரும்? W is equal to P2 V2 minus P1 V1 by 1 minus நியூ. புரியுதா? இதுதான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது எப்படி வந்ததுன்னு பாருங்க. ரைட். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் என்னென்ன பார்த்துருக்கோம்? ஐசோதெர்மல், ஐசோபேரிக், ஐசோகோரிக் அண்ட் அடியாபேட்டிக். ஸோ இதுக்கு பேஸ் ஈக்குவேஷன் ஒர்க் டனுக்கு W is equal to integral of V1 to V2 PdV. ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா நெகட்டிவ், பை த சிஸ்டம்னா பாசிட்டிவ். ஹீட் இன்னுனா நெகட்டிவ், ஹீட் இன்னுனா பாசிட்டிவ், ஹீட் அவுட்னா நெகட்டிவ். ஹீட் அவுட் அப்படின்னா எக்ஸிட் வெளில போகுது, எக்ஸோதெர்மிக்கு, உள்ள வந்தால் அது எண்டோதெர்மிக். சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போடுவோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எழுதிக்கோ. For an ideal gas, for an ideal gas having 10 moles having 10 moles having 10 moles of volume 5 meter cube at 50 degree Celsius, 50. சரியா? ஸோ n வந்து 10 moles, ஓகேவா? அதனால வால்யூம்ங்கிறது 5 மீட்டர் கியூப் அண்ட் டெம்பரேச்சர் வந்து 50 டிகிரி செல்சியஸ், 50. டெம்பரேச்சர் 50 டிகிரி செல்சியஸ், which is compressed isothermally, up to volume 1 meter cube. up to volume என்ன? V2. அப்போ இது இனிஷியல் வால்யூம் 5. up to volume 1 meter cube. How much amount of the work required in kilojoule? How much work required in kilojoule? ரைட். அப்போ இது என்ன ப்ராசஸ்? கம்ப்ரஸ்டு ஐசோதெர்மலி. அப்போ ஐசோதெர்மல். ஸோ திஸ் வில் பி யுவர் ஐசோதெர்மல் ப்ராசஸ். என்ன கேட்டிருக்காங்க? ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு இந்த ரெண்டு ரிலேஷன் தெரியும் நல்லாவே. ஸோ W is equal to என்ன வரும் ஐசோதெர்மலுக்கு? nRT ln of V2 by V1. n எவ்வளோ? 10 moles. யூனிட்டோட போடு, அப்போ தான் கரெக்டாக வரும். ஏன் அப்படின்னா ஒர்க் உனக்கு எந்த ஆன்சரில் வரணும்? கிலோ ஜூலில் வரணும். 10 moles. ஆரோட யூனிட் என்ன எடுப்பீங்க? மோல்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ 8.314 மோல்ஸ் பர் ஜூல் பர் மோல் கெல்வின். சரியா? ஆரோட யூனிட் வந்துக்கோ 8.314 ஜூல் பர் மோல் கெல்வின். ஏன் மோல் கெல்வின் எடுக்கிறேன்? கொஷினில் மோல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கொஷினில் மோல்ஸ்னால நான் ஜூல் பர் மோல் கெல்வின் தான் எடுத்தாகணும். அப்போ வேல்யூ வந்து 8.314. டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டெம்பரேச்சர் 50 டிகிரி செல்சியஸ், கன்வெர்ட் இன்டு கெல்வின். 50 + 273. சரியா? அப்போ இங்கே வந்து என்ன வரும்? T வந்து 50 + 273. ஓகேவா? இது நான் நீட்டாக போட்டுக்கிறேன். மற்றவங்களாம் போட்டுட்ருங்க பார்ப்போம். ஆன்சர் செக் பண்ணிப்போம்.
சரியா? ஸோ W is equal to 10 into 8.314 into 273 plus 5 போட்டுனா 7, 11, 12, 323. ln of V2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1, V1 5. என்ன வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. உனக்கு இதில் வர ஆன்சர் என்ன வரும்? 10 வந்து மோல்ஸில் இருக்குது. அப்போ யூனிட் கனெக்ஷன் எப்படி போடுறேன்னு பாரு. மோல்ஸு, இது வந்து ஜூல் பர் மோல் கெல்வின், இது கெல்வின். அப்போ கெல்வின் கெல்வின் கேன்சல் ஆயிரும், மோல்ஸ் மோல்ஸ் கேன்சல் ஆயிரும். உனக்கு W is equal to ஜூலில் கிடைக்கும். ஓகேவா? டிவைட் பை 1000 போடு, உனக்கு கிலோ ஜூலில் ஆன்சர் வந்துடும். போட்டினா உனக்கு ஆன்சர் வந்து கிலோ ஜூலில் வந்துடும். சரியா? இப்போ எது எவ்வளோ ஆன்சர் வருது? ஆன்சர் எழுதுறேன், செக் பண்ணிக்கோ. -4320.19 ஜூல்னு வரும். டிவைட் பை 1000 போடு, யூ கெட் யுவர் ஆன்சர் as -43.22 கிலோ ஜூல். ரைட்டா? ஸோ -43. அப்போ இப்போ இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கேட்பாங்க அடுத்தது. வாட் இஸ் ஆன்சர்? W is equal to W is equal to W is equal to W is equal to minus. அப்போ minus indicates your work done on the system. நீ அடி வாங்கியிருக்க, அதான் மைனஸ் சைன், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். சரியா? இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்கிறேன். உனக்கு ப்ரெஷர் வால்யூமில் வந்து சரியா, எக்ஸ்பேன்ஷன் நடந்துச்சுன்னா ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ். எழுதிக்கோ, எப்படி வேணால் கொஸ்டின் கிடையாது. கம்ப்ரெஷன் நடந்துச்சுன்னா ஒர்க் டன் வந்து நெகட்டிவ். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். சரியா? எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா ஒர்க் டன் பாசிட்டிவ், கம்ப்ரஸ் ஆச்சுன்னா ஒர்க் டன் நெகட்டிவ். இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னு பாரு. கம்ப்ரஸ்டு ஆன்சர் கரெக்டாக வந்துச்சா? அப்போ உன்னோட ஆன்சர் ரைட்டு. கம்ப்ரஸ் தான் நெகட்டிவ், அப்போ உனக்கு நெகட்டிவ் ஆன்சர் வந்துச்சு. ஒர்க் டன் வில் பி கம்ப்ரஸ்டு சிஸ்டம் ஆன் த சிஸ்டம். ரைட்? ஸோ நோட்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடு. சரி, இப்போ இன்னொரு கேட் கொஸ்டின் கேட்குறேன். சரியா? எதுவும் எழுதாதீங்க, நான் ஆப்ஷன்ஸ் போட்டு எழுதிடுறேன். RT ln VF by VI. VF VI என்ன இண்டிகேட் பண்ணுது? ஃபைனல் வால்யூம், இனிஷியல் வால்யூம். ஓகேவா? RT ln VF minus V by VI. Third option, RT ln VF by VI minus V. இது கேட் கொஸ்டின். Fourth question, RT ln VF minus V by VI minus V. Right? இப்போ கொஸ்டின் எழுதிக்கோ. A gas obeys P into V minus B equal to RT. A gas obeys P into V minus B is equal to RT. Full stop. The work obtained from reversible isothermal expansion. The work obtained from reversible isothermal expansion of 1 mole of this gas
of 1 mole of this gas from an initial volume from an initial molar volume from an initial molar volume V suffix I to final molar volume Vf to final molar volume Vf is dash, right? So these are options எழுதிக்கோ. இது கேட் கொஸ்டின்ஸ் இது. ரைட்டா? ரொம்ப சிம்பிள். எப்படி பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ். எப்படி பண்ணலாம்? நான் ஓவரலாக சொல்கிறேன், இமேஜின் பண்ணு, ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு ஆன்சர் மட்டும் என்கிட்ட செக் பண்ணிக்கோ, நான் சால்வ் பண்ணிடுறேன். சரியா? பேசிக் ஈக்குவேஷன் என்னது? W is equal to integral of PdV. அதில் பியோட வேல்யூ என்ன கொண்டு வரலாம்? பி கொடுத்துருக்காங்க. இல்லை பி வந்து என்ன? RT by V minus B. அவ்வளோதான், சிம்பிள். அந்த பிக்கு பதில் RT by V minus B போடு. ஓகேவா? அப்போ RT by V minus B into dVன்னு இருக்கும். அப்பர் லிமிட் லோவர் லிமிட் இருக்கும். சரியா? இதா புரியலையா? அப்பர் லிமிட் வேணும், லோவர் லிமிட் அப்ளை பண்ண லான்ல வரும். உள்ள பண்ணினா ஆன்சர் வரும். போடு, அப்போ தான் தெரியும். போட்டு பாருங்க. ஸோ W is equal to integral PdV. இப்போ W is equal to பிக்கு பதில் என்ன பண்ணுறேன்? RT by V minus B dVன்னு போடுறேன் இன்டெகிரலில். சரியா? W is equal to RT வந்து காமன். ஸோ dV by V minus B. இதில் கண்டிஷன்ஸ் என்னது? VI to VF அதானே கொடுத்துருக்காங்க. அவங்க V1 V2 கொடுக்கல, VI to VF. இப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். ஸோ W is equal to RT ln by, அதாவது 1 by x இன்டெகிரேட் பண்ணினா யூ கெட் யுவர் ஆன்சர் as ln x. அவ்வளோதான். இங்கே ln என்னது? விக்கு பதில் VF மைனஸ் B மைனஸ் ln VI மைனஸ் B. சரியா? ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன வரும்? ln A மைனஸ் B ln A மைனஸ் ln B ln A by B. அப்போ W is equal to RT ln VF மைனஸ் B by VI மைனஸ் B. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பாருங்க. எந்த ஆப்ஷன் கரெக்டு? ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கன்வெர்ட் எழுதிக்கோ. கன்வெர்ட் P and T and V to T. சரியா? என்ன ப்ராசஸ்க்குன்னு? அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஸோ யூ ஹேவ் டு அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஐடியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸ் தான் அசியூம் பண்ணிக்கிங்க. சரியா? இப்போ நான் ஃபஸ்ட்டு மட்டும் சால்வ் பண்ணுறேன் பாருங்க. கேஸ் 1. இப்போ நான் கேஸ் 1 எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ணுறேன்? P to T, இந்த ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சரோட ரிலேஷன் வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸில் நான் கொண்டு வரணும். ஓகேவா? ரைட். இப்போ என்னன்னா, இப்போ சப்போஸ் பியும் டியும் இருக்குதுன்னு வச்சுக்கோ. சரியா? பியும் டியும் இருக்குதுன்னா இப்போ என்ன இல்லை? V. அப்போ நம்ம வியை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒமிட் பண்ணோம். வியை தான் நம்ம ஒமிட் பண்ணோம். இதுதான் கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ பேசிக் ஈக்குவேஷன் பார்த்துக்கோ. W is equal to integral of PdV. சரியா? இல்லைன்னா வந்து எப்படி பண்ணலாம்னா, அடியாபேட்டிக் ப்ராசஸ் தானே. ரைட். ஸோ அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கு என்னது? W is equal to சாரி இது அடியாபேட்டிக் ப்ராசஸ் தானே. அடியாபேட்டிக் ப்ராசஸோட ஈக்குவேஷன் PV is equal to கான்ஸ்டன்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோ. பக்டன் கேட்கல நான். அடியாபேட்டிக் ப்ராசஸோட பேஸ் ஈக்குவேஷன் P.
அது அடியாபேட்டிக் ப்ராசஸோட ஒர்க் டன் பேஸ் ஈக்குவேஷன் W. இது அடியாபேட்டிக் ப்ராசஸோட பேஸ் ஈக்குவேஷன் PV இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நான் என்ன கண்டிஷன் சொன்னேன், இப்போ என்ன நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன், வியை ஒமிட் பண்ணும், அப்பதான் பிக்கும் டிக்கும் ரிலேஷன் கொண்டு வர முடியும். எப்படி பண்ணலாம், நான் என்ன அஷ்யூம் பண்ண சொன்னேன், ஐடியல் கேஸ்னு கொடுத்துருவாங்க, அதை அஷ்யூம் பண்ணிக்கும். அப்போ V ஈக்குவல் டு NRT பை பின்னு போடலாமா? சரியா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணினா P இன்டூ NRT பை பி பவர் மியூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரியா? இப்போ இதை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா, P இன்டூ NRT நியூ இன்டூ P பவர் மைனஸ் நியூன்னு எழுதலாமா? சாரி, NRT நியூ அப்படி எழுதலாமா? NRT நியூ NRT நியூ பை P பை ஈக்குவல் டு C. ரைட், வெரி குட். ரைட், அடுத்தது இப்போ நான் என்ன பண்ணலாம், இப்போ P இங்கே ஒன்று P இருக்குது, இங்கே இருக்குதுமா, அப்போ P பவர் 1 மைனஸ் நியூ இன்டூ என்ன பண்ணலாம், இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் இப்போ, T பவர் நியூ இன்டூ NR பவர் நியூ எழுதலாமா, ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதலாமா? நான் இப்படி வச்சுக்கிட்டேன். சரியா? ரைட்டா? இப்போ இப்போ இந்த 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 ஈக்குவேஷனில் ஒன்று பாரு, ஒரே நிமிஷம். இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா P1 - 2 இந்த கொண்டு போனால் கான்ஸ்டன்ட் வராது, டீயும் கான்ஸ்டன்ட் வராது. அப்புறம் என்ன கான்ஸ்டன்ட் இருக்கும், இந்த டேர்ம் மட்டும் தான் கான்ஸ்டன்ட் இருக்கும். சரியா? அப்போ ஈக்குவேஷன்ஸ் எப்படி ஒரு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு P1 - நியூ இன்டூ T நியூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வந்துச்சா? ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் ரிலேஷன்ஷிப் வந்துருச்சா? நம்ம ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் தான் படிச்சிருப்போம், ஆனால் எப்படி கொண்டு வந்திருக்கேன் பார்த்தியா? இப்போ இது 1 2 3ன்னு போடணும். இது ரெண்டு காம்பவுண்ட் வச்சுருந்தேன் அப்படின்னா உனக்கு P1 1 - நியூ இன்டூ T1 1 - நியூ வில் பி ஈக்குவல் டு P2 1 - நியூ இன்டூ T2 நியூ. அப்படி கூட எழுதிக்கலாம். P-க்கும் T-க்கும் ரிலேஷன்ஷிப் போடுங்க, கேஸ் 2. அப்போ கேஸ் 2ல நீ Vக்கும் Tக்கும் ரிலேஷன்ஷிப் போடணும் அப்படின்னா என்ன என்ன கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும், P-யை வந்து omit பண்ணுங்க. ஸோ என்னது இது அடியாபேட்டிக் ப்ராசஸ். அப்போனா PV நியூஸ் ஈக்குவல் டு C. இப்போ நான் என்ன கண்டிஷன் சொன்னேன், P-யை omit பண்ணுங்க. அப்போ P-க்கு பதிலாக NRT பை V, ஓகேவா, இன்டூ V பவர் நியூஸ் ஈக்குவல் டு C. இப்போ தான் இது எப்படி எழுதலாம், NRT இன்டூ எவ்வளோதான் V பவர் -1 இன்டூ V பவர் நியூஸ் ஈக்குவல் டு C. கரெக்டா? புரியுதா புரியலையா? அப்போ என்ன, இந்த பக்கம் போனால் இது மட்டும் இந்த பக்கம் போச்சுன்னா கான்ஸ்டன்ட் ஆயிருமா? அப்போ T இன்டூ V பவர் 1 - நியூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது சாரி நியூ -1, சாரி இது போடனா V இருக்குது தான், இது நியூ -1 T இன்டூ V பவர் நியூ -1 ஈக்குவல் டு ரைட். இந்த நோட்டுன்னு போட்டு ஃபார் அடியாபேட்டிக் ப்ராசஸ் இதை மட்டுமா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃபார் அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒன் PV நியூஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். செகண்ட் ஒன் என்ன பண்ணோம், P பவர் 1 - நியூ இன்டூ T பவர் நியூஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். தேர்ட் ஒன் என்ன போட்டிருக்கோம், T பவர் V பவர் நியூ -1 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். So all are all adiabatic process with ideal gas.
சரி, இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் போடுவோமா? ஒரு ப்ராப்ளம் எழுதிக்கோ. an ideal gas P1 5 atmosphere, T1 65 degrees Celsius. சரியா? P1 5 atmosphere, T1 65 degrees Celsius. Follow isentropic process. Follow isentropic process, comma, find the final temperature. Find the final temperature by applying pressure to by applying pressure P2 10 atmosphere. By applying pressure 10 atmosphere. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா you have to find out your T2. ரைட்டா? இப்போ என்ன ப்ராசஸ் கொடுத்துட்டாங்க? ஃபாலோ த ஐசென்ட்ரோபிக். ஐசென்ட்ரோபிக்ங்கிறது அடியாபெட்டிக் ப்ராசஸ் தான். வேர்டிங்ஸ் மாற்றுக்கும். ஐசென்ட்ரோபிக் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அன் அடியாபெட்டிக் ப்ராசஸ். சரியா? இப்போ அடியாபெட்டிக் ப்ராசஸ்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, அஷ்யூம் இதை போட்டுக்கோ, நியூஸ் ஈக்குவல் டு 1.4. அஷ்யூம் நியூஸ் ஈக்குவல் டு 1.4. இந்த நியூ எப்படி எழுதலாம்? இந்த ப்ராப்ளம்க்கு யூஸ் ஆகாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி 2 ப்ராப்ளம் இருக்குது. சிபி பை சிவின்னு எழுதலாம். நியூவை வந்து சிபி பை சிவின்னு எழுதிக்கலாம். சரியா? சரி, இப்போ இது ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் சொல்லிட்டேன். ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் இஸ் அதர் நேம் ஆஃப் யுவர் அடியாபெட்டிக் ப்ராசஸ். என்னென்ன டெம்பரேச்சர் கொடுத்து ப்ரெஷரும் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. 3 ஃபார்முலா தெரியும். இப்போ இது எது ரிலேட் ஆகும்? செகண்ட் ரிலேட் ஆகுமா? ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் என்ன சொல்லுது? P பவர் 1 மைனஸ் நியூ பவர் T பவர் நியூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ 2 ப்ரெஷர் 2 டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ P2 1 மைனஸ் நியூ T2 நியூ இஸ் ஈக்குவல் டு P1 1 மைனஸ் நியூ T1 நியூ. சரியா? இப்போ P2 by P1 பவர் 1 minus nu will be equal to T1 by T2 power nu. அவ்வளோதான். Now calculate, now substitute all the values, pressure, temperature, find out the temperature. எதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் பார்த்துக்கோங்க. 65 டிகிரி செல்சியஸ், அதை மட்டும் கெல்வினில் மாற்றிக்கும். by T2 power nu. ப்ரெஷர் வந்து P2 வந்து 10, P1 வந்து 5 பவர் 1 மைனஸ் நியூவோட வேல்யூட 1.4. அதை போட்டுக்கலாம், டேரெக்டாக போட்டுக்கலாம். இது 1.4, இது 1 மைனஸ் 1.4. அப்போ T2 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். கமான், குயிக். அவ்வளோதான். ஸோ T2 போடுறப்போ உனக்கு நான் ஆன்சர் எழுதுறேன், செக் பண்ணு. 411.82 கெல்வின். இதோட தான் செக் பண்ணிக்கிங்க. சிம்பிள் தான். சரியா? சரி, ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸை வந்து இன்னொரு பேர் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் அடியாபெட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன். சரியா? இப்போ அடியாபெட்டிக் ப்ராசஸ்னு வரப்போ ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு தெரியும். 3 ஃபார்முலா இருக்குது. என்னென்ன ஃபார்முலா? பிவி நியூஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு, P1 மைனஸ் நியூ டு T1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு. அப்புறம் வால்யூமுக்கும் ப்ரெஷருக்கும் என்னது? சாரி, வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கு V பவர் நியூ மைனஸ் 1 இன்டூ T பவர் நியூஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ இதில் ப்ரெஷரும் டெம்பரேச்சர் தான் கொடுத்துருக்காங்கனால we can go for செகண்ட் ஃபார்முலா. அப்போ P இன்ட்டு 1 மைனஸ் T பண்ணிருக்கு. ஸோ 2 டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, 2 ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ P2 P1 பை 1 மைனஸ் நியூஸ் ஈக்குவல் டு T1 பை T2 நியூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ உனக்கு ஆன்சர் வந்து 411.82 கெல்வின். சரியா? ஸோ இன்னைக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் பார்த்துட்டோம். அதில் வந்து எப்படிலாம் கொண்டு வந்துருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுக்கு நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒர்க் டன் வித் ரிலேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் இன் அடியாபெட்டிக் ப்ராசஸ். சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி 2 ப்ராப்ளம் இருக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். சரியா? இனிமேல் ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாக இருக்கும் தெர்மோடைனமிக்ஸில். ஸோ வி கோ ஃபார் ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.